கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துல தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரவணத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி எச்சரிப்பு, தண்டனை, தேவனுடைய கோபம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக சில வார்த்தைகள் பேசும்போது, தேவன் கோபப்படும் போது அந்த குடும்பம், அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? எருசலேமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. செப்பனியா 1 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களிலே, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பியிருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதுமில்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும், அவருடைய வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பலரசத்தை குடிப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். சில குடும்பம் தேவையில்லாமல் சில வார்த்தைகள் பேசும்போது, தேவன் கோபப்படும் போது என்ன நடக்கும்? எருசலேமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து. ஒரு குடும்பத்துக்குள்ளே தண்டனை வருமானால் அதுக்கு முன்பாக தேவன் சோதித்து பார்ப்பார். தேவன் சோதித்து பார்க்கும்போது நமக்கு நற்குணம் இருக்கணும், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும், தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும், தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையா இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கணும், அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கணும், கர்த்தருடைய பங்குள்ள ஜனமா இருக்கணும். இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு அப்படின்னா, முறுமுறுக்கிற ஜனங்கள், தூசிக்கிற ஜனங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவனுடைய கோபம் வரும்போது என்னென்ன காரியங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு. எருசலேமை நான் விளக்கு கொளுத்தி சோதித்து. அது என்ன விளக்கு கொளுத்தி சோதித்து? விளக்கு கொளுத்தி சோதித்து. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போறோம், அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருந்தால் அந்த வீட்டுல பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே முதல்ல நம்ம லைட் போடுவோம், சுவிட்ச் போடுவோம். சுவிட்ச் போடுறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன ஜாமான் எங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் சோதித்து பார்க்கும்போது, எருசலேமை விளக்கு கொளுத்தி கர்த்தர் சோதித்து பார்க்கும்போது என்ன நடக்கு? வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும். அப்ப எருசலேமுக்குள்ள என்ன இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, வண்டல் போல குழம்பி இருக்கிறாங்களாம். வண்டல் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், கசடு, அடியில் உள்ள கலங்கின திரவம். எருசலேமுக்குள்ள எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும். ஒரு மனுஷன் வண்டல் போல குழம்பி இருந்தால் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குழப்பமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குழப்பம் இருக்க கூடாது. சில குடும்பத்துல 24 மணி நேரம் குழம்பிட்டே இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிற ஜனம் சில குடும்பத்துல இருக்கு. என்னன்னே தெரியாம தூசிச்சிருவாங்க. தூசிக்கிற சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஜனங்களை நான் நிறைய ஜனங்களை பார்த்திருக்கேன்.
அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. என்னதான் தேவன் செஞ்சாலும் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார். வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும், ஒரு மனுஷன் குழம்பி இருந்தால் அந்த மனுஷன் தான் மனம் திரும்பணும். அந்த மனுஷன் மனம் திரும்பி எந்த காரியத்தினால நம்ம குழம்பி போயிருக்கிறோனோ புலம்பி போயிருக்கிறோனோ, நான் தான் மனம் திரும்பணுமே தவிர தேவனை ஒருவரும் ஒன்னும் சொல்லக்கூடாது. அவர் நீதி உள்ள எஜமான், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், 24 மணி நேரம் ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். 24 மணி நேரமும் கிருபை தரார். 24 மணி நேரம் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி இருக்கிறார். வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கசடு, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவருமான மனுஷரை தண்டிப்பேன். யாரை தண்டிப்பேன் அப்படிங்கிறாரு? கர்த்தர் நன்மையும் செய்ய மாட்டாரு தீமையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவருமான மனுஷரை தண்டிப்பேன். அப்ப தேவன் ஒரு குடும்பத்தை தண்டிக்கிறாரு, எருசலேமை தண்டிக்காரு அப்படின்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா கசடு இருக்கு. வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்கள் குழம்பி 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 குழம்பியே ஆசீர்வாதத்தை கெடுத்துருந்தாங்க. அதான் அடுத்த வருஷம் அழகா போட்டிருக்கு, அவருடைய ஆஸ்தி கொள்ளையாகும். சத்துரு எப்ப உள்ளவன் தான் குழம்பிட்டே இருக்கும்போது சத்துரு உள்ள என்றாராம். கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று சொல்லும் போது சத்துரு உள்ள வரான். சத்துரு உள்ள வந்தால் ஆஸ்தி கொள்ளையாகும். 2வது வீடுகள் பாலாகும். சத்துரு உள்ள வந்தாச்சுனாலே ஆஸ்தி காணாம போயிரும், வீடு காணாம போயிரும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அப்ப சத்துரு உள்ள என்டர் ஆகும் போது எல்லாம் டோட்டலா அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தேவன் முதல்ல சோதித்து பார்க்கிறாரு. நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து, அவர் சோதித்து பார்க்கும்போது, அவர் விளக்க கொளுத்தி பார்க்கும்போது அந்த குடும்பம் வெளிச்சமா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், அவங்க தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, கர்த்தரை விட்டு தள்ளி போக கூடாது, ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல அதை காணோம். எப்ப பார்த்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு. சில குடும்பத்துல இந்த வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் குழம்பிக் கொண்டே இருப்பாங்க, புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்து 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 புலம்பிடுவாங்க. தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று எந்த குடும்பத்திலே தங்கள் இருதயத்துல சொல்றாங்களோ அந்த மனுஷனை தண்டிப்பேன் அப்படிங்கிறார். அவங்களுடைய ஆஸ்தி தான் கொள்ளையாகும், அவங்களுடைய வீடுகள் தான் பாலாகும். அவங்க வீடு கட்டினாலும் அந்த வீட்டுல குடியிருக்க மாட்டாங்க. அவங்க திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அந்த பழத்தை ரசத்தை குடிப்பதும் இல்லை. ஏன்னா அந்த வீட்டுள்ள ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா தேவன் ஒரு குடும்பத்தை சோதித்து பார்க்கும்போது, விளக்கு கொளுத்தி சோதித்து பார்க்கும்போது எந்தெந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன காரியம் இருக்கு தேவனுக்கு தெரியும். மனுஷனை ஏமாத்திரலாம், தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ குழம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப கர்த்தருடைய ஆவியான பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் சோதித்து பார்க்கும்போது நாங்க முத்தா விளங்கணும்ப்பா, நாங்க பரிசுத்த ஜாதியா இருக்கணும்ப்பா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த இரவு நேரத்திலே எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசுறீங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும், சுகம் தரணும், பரிபூர்ணமான விடுதலை தரணும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தரணும், தீர்காயுசு தரணும். எந்த குடும்பத்திலே முடங்கி போய் இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் வெளியில வரட்டும்பா. ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்.
கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா கற்பத்தினிய ஜெபிலாம் கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போனாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வர கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துடைய கர்த்தருடைய ஆவியான பேசும் ஒவ்வொரு வார்த்தையா ஸ்தோத்திரம் கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே எடுத்தும் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூர்ண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.